என்ன உமா, ஒரே தூக்கம் போல. நாங்களும் 2 வாட்டி வந்து பார்த்தோம், ஏஞ்சிருக்கவே இல்ல. ஆமா சின்ன பொண்ணு, உடம்புல ஒரே வலி. அதான் படுத்த நான் கட்டி தூங்கி போட்டேன். ஏஞ்சி இந்த தேடுற ஆளை காணோம். ஊர்ல தான் அவனை தேடி சுத்தி சுத்தி வந்தேன்னு பார்த்தா ட்ரெயின்லயும் சுத்த வைக்கிறான் சின்ன பொண்ணு. இங்கதான் எங்கேயாவது இருப்பாவ, போய் பாரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கட்டிக்கிட்டு பெத்துக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெத்துக்கிட்டு கட்டிக்கலாமா? ஏலே 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 ஏலங்கடியோ. யாரா அது? ஒரே பரிச்சயமான குரல் அவள இருக்கு. இருக்குதுல்ல, யாரு குரல்னு கூட தெரியலையா? உமா உமா, நீயா உமா? இங்க என்ன உமா பண்ற? சும்மா பசங்களுக்காக தான் உமா வந்தேன், வேற ஒன்றும் இல்லை உமா. வேற ஒண்ணும் இல்ல. நீ ஏன் பதற? இங்க வந்து என்னடா குத்தடிச்சுன்னு இருக்க? உமா உமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, நீ ஏன் இதான் நினைச்சுக்காது உமா. வாய மூடுடா. அங்கதானே உன்னை உட்கார சொன்னேன். இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன என்ன உமா பண்ற? இங்க அடிச்சா அங்க வலிக்குதோ? உமா என்ன உமா, வா போலாம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் வரத்தா இல்ல. என் முகக்கனி எத்தனை வாட்டி உன்னை கூட்டிருப்பா விளையாட. என்னென்ன காரணம் சொல்லிட்டு ஓடுவ. இப்ப மட்டும் வந்து விளையாடுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை உமா, பிள்ளைவ தான் கேட்டுச்சுங்க, அதனால தான் நான் வந்தேன், வேற எதுவும் கிடையாது. அப்ப நீ வாய மூடிட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியதுதானே? நீ எதுக்கு பாடுற? அவ வேற எசப்பாட்டு பாடுறா. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சபாஷ், சரியான போட்டி. நீயே சொல்லு சின்ன பொண்ணு, அங்கதானே இருக்கணும். இங்க வந்து இந்த ஆட்டக்காரி கூட பாட்டு பாடின்னு இருக்காரு சின்ன பொண்ணு. உமா என்ன கோரஸா கூப்பிடுறீங்க? உமா, நீயே ஏதாவது நினைச்சிட்டு பேசாத உமா. நான் ஒன்னும் இங்க விளையாடுறதுக்கு வரல. நானே லட்சுமி அக்கா, சாந்தி அக்கா எல்லாம் ஒரு விஷயமா வந்திருக்கோம். என்ன கீதா சொல்ற? லட்சுமி அக்கா வந்திருக்காங்களா? எங்க ஆளியே காணோம்? என்ன இங்க சண்டை? இப்படி போயிட்டு வரத கட்டி சண்டை போட்டு நிக்கிறீங்க, என்னாச்சு? கோர்ட் ஜட்ஜ் கேள்வி கேக்குறாங்கல்ல, எல்லாரும் பதில் சொல்லுங்க. சின்ன பொண்ணு, ஓவரா பேசாத சின்ன பொண்ணு. உன் கூட வர பிடிக்காம தானே நான் கீதா கூட வந்திருக்கேன். அப்புறமா எதுக்கு இங்க வந்து என் உயிரை எடுக்கிறீங்க? பத்தியா, நீ எங்க கூட வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க, ஆனா அந்த விதியே நீ எங்க கூட தான் சேரணும்னு சொல்லிட்டு வண்டியை அனுப்பி வச்சிருக்கு. ஆமா, நான் மும்தாஜ், நீ ஷாஜகானே. விதியே நம்மள சேர்த்து வைக்குது. ஏமா போய் வேலை இருந்தா பாருமா. ஏய் அம்மா, இடி விழுவ. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏன் வசந்தி, எதுக்கு இப்படி ஓடுறவ? வழியில நிக்கிறது தெரியுதா இல்லையா? மாடு மேல மெச்சு கலச்சு போயினே இருக்கற. யாராது கறி துணி இங்க காய போட்டது? நாலுமடி, அது யாருன்னு தெரியலையா? லட்சு. லட்சுவோ குச்சுவோ எனக்கே ஒரு கண்ணு போச்சு. வழியில யார் நின்னாலும் ஏறி மிச்சிட்டு தான் போவேன். போவ அப்படியே உனக்கு கழுத்தை நெரிச்சு போட்டுருவோம் பாத்துக்க. வாங்கிட்டு யார் பேசுவா? வாண்ட பேசுறதுக்கு ஆவி இல்லம்மா எனக்கு. ஆளை விடு. நானும் வாண்ட பேசுறதுக்கு ஒண்ணு வரல. ஐயா செல்வா, என்னாச்சு செல்வா உனக்கு? ஒன்னிய பேய் அடிச்சிருச்சா என்ன? ஆமா மதுனி, பேய் தான் அடிச்சிருச்சு. ஆமா நாலுமடி, அவன் பொண்டாட்டி பேய் அடிச்சிருச்சு. சின்ன பொண்ணு, என்ன பொண்ணு இப்ப பாரு ஆக்டிங். ஏன் உமா, என்ன கேட்க ஆள் இல்லன்னு சொல்லிட்டு என் கோதை எப்படி வேணா ஈத்து போட்டு அடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அக்கா, என்னாச்சுன்னு தெரியாம பேசாதீங்க அக்கா. மதுனி, முடிஞ்சு போன சண்டைக்கு முடிச்சு போடாதீங்க மதுனி. என்ன சின்ன பொண்ணு, செல்வா பம்புறான், என்ன விஷயம்? என்ன நாலுமடி, நீ பார்க்கவே இல்லையா? செல்வா பக்கத்துல பாரு. ஓ, இப்பதான் புரியுது. கீதா வந்திருக்காளா? என்ன கீதா, எப்ப வந்த? செல்வா கூட்டு வந்தானா? நானே சாந்தி அக்கா, லட்சுமி அக்கா ஒரு விஷயமா மும்பைக்கு போயிட்டு இருக்கோம். கட்டவிலி, ஒருவேளை நம்ம புதையல் எடுக்க போற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சோ? அதை எடுக்கதான் இவங்க வந்திருக்காங்களோ? இப்ப என்ன பண்ணுவது? என்ன கீதா சொல்ற? மும்பை போறியா? மும்பை எதுக்கு போற? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எங்களுக்கு ஒரு அவசியமும் இல்ல. நீ ஒன்னும் சொல்ல தேவல, வா நாலுமடி நம்ம போலாம். வாழைத்தோப்புக்குள்ள வாலிபத்து காத்தடிக்குது. து து து. வாசப்பூவுக்குள்ள வந்து வந்து கூத்தடிக்குது.
உமா உமா ஐயோ அம்மா வா சின்ன பொண்ணு ஓடி போடுவோம். செல்வா வந்துட்டானா அவ்வளவுதான். அக்கா நில்லுங்க நானும் வரேன். ஏ உமா நாங்க படுக்க தான் போறோம். நீ போய் படு, காலைல பாப்போம். சரிக்கா. ஏன் சின்ன பொண்ணு இந்த மாதிரி நம்ம சந்தோஷமா ஆடி எத்தனை நாள் ஆச்சுல. இந்த மாதிரி டூர் வரணும் ஆடணும்லாம் நமக்கு எவ்வளவு ஆசை இருந்துச்சு. எல்லாம் நீங்க நிறைவேற்றி போச்சு. ஆமா நல்முடி சூப்பரா இருந்துச்சுல்ல. இன்னொரு ரவுண்ட் ஆடுவோமா? வேணா சீட் இருக்க போய் தூங்கிடுவோம். யாரா வந்தாங்கன்னா அவ்வளவுதான். நீ மேல போய் படுத்துக்க, நான் இங்கிட்டு படுத்துக்கிறேன். சரி. பேய் 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 நாலுமணி பேய் ஏஞ்சு நாலுமணி காப்பாத்துங்க காப்பாத்துங்க யாராச்சும் வாங்களே. பேய் பேய் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஏய் அம்மா இடி உழுவ. ஏய் சின்ன பொண்ணே அறிவே இல்லையா உனக்கு? எதுக்கு இப்படி மூஞ்சிலே சமட்ற? நாலுமணி நாலுமணி பேய் நாலுமணி மேல பேய் படுத்துன்னு இருக்கு. நாலுமணி நாலுமணி பேய் வந்திருக்கா? எத்தனை வாட்டி நான் சமூட்டு வாங்கியிருப்பேன். இப்போ நீ வாங்குடி. நாலுமணி மேல பாரு. நாலுமணி பேய் படுத்துன்னு இருக்கு. எனக்கு காப்பாத்து நாலுமணி. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அங்க ஒண்ணும் இல்லையே. எத்தனை வாட்டி நான் பேய் பேயின்னு கத்திருப்பேன். யாராச்சும் என்ன நம்புனீங்களா? அடி வாங்க விட்டீங்கல்ல, இப்ப நீ அடி வாங்கு. சின்ன பொண்ணு நீங்க இரு, நான் போய் சியானாவை பார்த்துட்டு வரேன். நாலுமணி போவாத நாலுமணி விட்டு போவாத நாலுமணி. எனக்கு பயமா இருக்கு விட்டு போவாத. எனக்கு இப்படிதானே இருக்கும். அடி வாங்கி சாவு. நாலுமணி அப்பா ஒரு வழியா இந்த கம்பார்ட்மெண்ட்ல யாரும் இல்ல. ஃப்ரீயா இருக்கறதா பார்த்து புடிச்சிட்டோம். நிம்மதியா தூங்குவோம். ஏப்பா காலையில இருந்து ஓடி ஓடி ஒரே களைப்பு. இப்படி தூங்குவோம். ஆண்டி ஆண்டி எவ்வா எம்மா யாருமா நீ? சும்மா வந்து தூக்கத்துல இருக்கவங்கள ஆண்டி போன்டின்னு என்னம்மா வேணும் உனக்கு? அது இல்ல ஆண்டி. ஏமா நிறுத்துமா ஃபர்ஸ்ட். உனக்கு எனக்கு 2 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். சும்மா ஆண்டி ஆண்டின்ற அக்கான்ற என்ன பேசு இல்ல போய் நேரு. ஐயோ அக்கா அது இல்லக்கா, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான்க்கா ட்ரெயின்ல வரோம். எங்க பாட்டிக்கும் ஒன்றும் தெரியாது, பயமா இருக்குக்கா. யாருமே ட்ரெயின்ல இல்ல. நீங்க கொஞ்சம் எங்களை பாத்துக்கிறீங்களா? பக்கத்துல வந்து உட்காருறீங்களாக்கா? அப்படியா? இங்க தானே இருக்கேன், போய் உட்காரு போ, நான் பாத்துக்கிறேன். அக்கா அதுக்கு இல்லக்கா, எங்க பாட்டியும் நானும் நிறைய நகைலாம் போட்டு வரோம். காசு வேற எடுத்துட்டு போறோம். அதான்க்கா பயமா இருந்தது. கட்டவளி பணமா? இது முன்னாடி எல்லாம் சொல்லணும். எங்கம்மா இருக்காங்க நம்ம பாட்டி? அக்கா தோதாங்கா இருக்காங்க. நான் அப்பப்ப போயிட்டு போயிட்டு வருவேனா. எங்க பாட்டிய பாத்துக்க ஆளே இல்ல. நிறைய நகை போட்டிருக்காவளா, யாராச்சும் கேட்டா கழட்டி குடுத்துருவாங்களோன்னு பயமா இருந்துக்கா. அதான் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க கிடைப்பாங்களான்னு பாத்துட்டு இருந்தேன்க்கா. கட்டவளி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. வாமா போய் உடனே பாப்போம். நம்ம ஆயா எங்க இருக்காங்க? அக்கா தோதாங்கா இருக்காங்க. ஐயோ அம்மா வெயில் எப்படி அடிக்குது. இந்த வெயில்ல இந்த கேள்வி கோட் சூட்டு மாட்டின்னு இருக்குன்னா இப்படி பணக்கார கேள்வியா தான் இருக்கும். இன்னைக்கு இதுகிட்ட இருந்து சுருட்ட முடியறதுலாம் சுருட்டின்னு ஓடணும். அக்கா அக்கா. ஏமா யாருமா நீ? என்னையா கூப்பிட்ட? இது வேறயா? சரி காசு வருதுன்னா எல்லாத்தையும் சமாளிப்போம். உங்களோடக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த ஊருக்குக்கா போயிட்டு இருக்கீங்க? நானாமா என் மவ வீட்டுக்கு போறேம்மா. பாட்டி நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். நீ போம்மா, பார்த்து பொறுமையா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிக்கா. அப்புறம் பாட்டி இது என்ன தங்கமா? எழுவா கையா. யாருமா நீ? என் பேத்தி எங்க? எதுக்கு என்ன பாட்டின்னு கூப்பிடுற? என்னடா இது? இந்த கேள்வி இவ்வளவு நாள் நல்லதான் பேசி நின்றது. நம்ம நகை மேல கை வச்சனு கோவமா இல்ல பாட்டின்னு கூட்டது இது கோவமா? அக்கா இங்கதான்க்கா போயிருக்கா. நீங்க பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த நகைலாம் புது டிசைனா இருக்கே, எங்க வாங்குனீங்க? இது எங்க பரம்பரை சொத்துமா. மாமியார் போட்டது எனக்கு. என் மாமியாருக்கு அவங்க போட்டது. அவங்க எனக்கு போட்டாவ. எனக்கு அப்புறம் என் மருமவளுக்குமா ஃப்ளைட்டில் டிக்கெட்டு கிடைக்கல. அதனால தான்மா ட்ரெயினில் வந்திருக்கோம். இந்த கேள்வி நம்ம நினைச்சதோட பெரிய இடமாவுல இருக்கு. எப்படியாவது இது உசார் பண்ணி நம்மளால புடுங்க முடிஞ்சது புடுங்கி விடணும். உங்களை பார்த்தாலே தெரியுதுக்கா. அக்கா இந்தாங்க அக்கா, எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் நான் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கே.
வேணா எங்களுக்கு வாங்க தெரியாதா? அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. பாட்டி இங்கே சாப்பிட்டு உட்காந்துட்டு இருங்க. வேற ஏதாவது வேணுமா? ஏம்மா வெயிலுக்கு தண்ணி பாட்டில் தானம்மா கேட்டேன், அதை வாங்கின்னு வரலையா? பாட்டி நானும் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், தண்ணி பாட்டில் மட்டும் கிடைக்கவே இல்லை. வெயில்னால எல்லாரும் வாங்கிடுறாங்க போல. நல்லா இருக்கே. இன்னும் 2 கேப்போமா? அந்த கேள்வி கிட்ட வேற கொடுத்துட்டா கொடுப்பாளா அந்த கேள்வி? ஏமா உன் ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குமா, எங்கம்மா வாங்கின? என்ன இது கேள்வி? கடையில தான் வாங்குவாங்க. நக்கல் பிடிச்ச கேள்வியால இருக்கு இது. ஆமா பாட்டி, எல்லாரும் கடையில தான் வாங்குவாங்க. நாங்க மட்டும் என்ன கீழே கடந்தா பொறுக்கின்னு வரோம். அக்கா இந்த ட்ரெஸ் எல்லாம் நாங்க ட்ரெண்ட்ஸ்ல வாங்குனதுக்கா? ட்ரெண்ட்ஸா? ஆமா ஆமா, இதோ இந்த ராஜா கடை பக்கத்துல ஒரு கடை இருக்கே, அந்த கடை தானே? ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லக்கா, நான் மால்ல வாங்கினேன்க்கா. நான் எந்த மாலை பார்த்தேன்? சம்பவம் பெரிய இடமா அவ்வளோ இருக்கு. இதுங்க கரெக்ட் பண்ணி இன்னைக்கு ஏதாச்சும் வாங்கி என்ன இதுங்கிட்ட இருந்து. அக்கா நீங்க ஏன்க்கா புடவையே கட்டிட்டு இருக்கீங்க? மாடல் ட்ரெஸ்லாம் போடலாம்ல? எங்கம்மா மாடல் ட்ரெஸ் போடுறது? என் பொண்ணுக்கு தான் ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எனக்கும் ஆசையா தான் இருக்கு, எங்க வீட்டுக்காரரை விட மாட்டாவளே. அக்கா உங்களுக்கு என்னக்கா பாக்குறதுக்கு அப்படியே சிம்ரன் மாதிரி இருக்கீங்கக்கா, போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்கக்கா. என்னமா சொல்லுற? என்ன போய் சிம்ரன்லாம் சொல்லுற? நெசமா சொல்லுறியா? இருந்தாலும் என்னை எல்லாம் நயன்தாரான்னு தான் சொல்லுவாங்க. நீதாம்மா ஃபர்ஸ்ட் தடவை சிம்ரன்னு சொல்லியிருக்க. ஆமாக்கா, நீங்க ஒரு ஜாடையில பார்க்க நயன்தாரா மாதிரி தான்க்கா இருக்கீங்க. எங்க வீட்டுக்காரவ கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அக்கா இந்தாங்க இந்த பேக்ல Dress எல்லாம் இருக்கு, எந்த Dress பிடிக்குதோ அந்த Dress போட்டு பாருங்கக்கா. அதுக்கு இல்லம்மா. ஏம்மா நானே கோட்டையும் சூட்டையும் போட்டுன்னு வந்துக்கிறேன், உனக்கு என்னம்மா? போட்டு பாருமா, ஆசை தீர. இப்ப போடாம எப்ப போட போற? சரிம்மா கொடுங்க. பாப்பா இது எப்படி இருக்கு? ஏம்மா யாருமா நீ? அக்கா நீங்களா? ஏம்மா நல்லா இல்லையா? அக்கா சூப்பரா இருக்குக்கா. என்கிட்ட இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் நீங்க ட்ரை பண்ணணும். ஐயோ அதெல்லாம் வேணாம்மா. ஏம்மா போட்டு பாரு, என் பேத்தி ட்ரெஸ் எல்லாம் புதுசு தான். ஒரு வாட்டி போட்டதை அவ மறுவாட்டி போட மாட்டாமா. நம்மளே போட்டா எப்ப வாழறது? எல்லாத்தையும் போட்டு பாத்துற வேண்டியதுதான். போட்டுன்னு ஒரு ரவுண்ட் இந்த சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு வரணும். இது எப்படி இருக்கு? சூப்பர்க்கா. நயன்தாராக்கே டஃப் கொடுப்பீங்க போலயே. சூப்பரா இருக்கு. எப்படியாவது ஆட்டைய போட்டு சியானாக்கு தச்சு குத்துற வேண்டியதுதான். இது அக்கா எல்லாமே சூப்பரா இருக்குக்கா. உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அது நீங்களே கூட எடுத்துக்கோங்கக்கா. நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ இங்க இந்த செல்வா வரான். கடவுளே, இந்த ட்ரெஸ்ஸோட நம்மள பார்த்தா அவ்வளவுதானே. மேடம் கொஞ்சம் நவருங்க மேடம். கடவுளே, இது என்ன நம்மள மேடம்லாம் சொல்றான்? அப்படியா இருக்கும் நம்ம? அப்படியே சத்தம் காட்டாம போய் உட்கார்ந்து போ, கண்டுபிடிச்சிட போறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், நாங்க எங்கெங்கேயோ தேடி பார்த்தோம், தண்ணி பாட்டில் கிடைக்கவே இல்லை. எங்க விக்குது? உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அதுவா, நாங்க போன ஸ்டேஷன்லயே வாங்கிட்டோம். இங்க கிடைக்க மாட்டுது, வெயில்னால ரொம்ப தண்ணி டிமாண்ட் ஆயிடுச்சு, அதனால கிடைக்கல. நீங்க வேணா ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்களேன். ஐயோ இருக்கட்டும் சார், அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பரவாயில்ல எடுத்துக்கோங்க, நான் அடுத்த ஸ்டேஷன்ல வேணா வாங்கிக்கிறேன், சும்மா தான் வச்சிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஓகே பேபி, நோ ப்ராப்ளம். பேபின்னா சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே ஆள் இருக்கு. இந்தாங்க உங்க வாட்டர் கேன், வேணா நீங்களே வச்சுக்கோங்க. ஆமா, அப்புறம் எனக்கு ஏற்கனவே சிஸ்டர் இருக்காங்க, நீங்க ஏன் பிரதர்னு கூப்பிட்டீங்க? ஓகே ஓகே மேடம், கோச்சுக்காதீங்க, சும்மா தான் சொன்னேன். இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்களை யாராவது சிஸ்டர்னு கூப்பிட மனசு வருமா என்ன? கடவுளே, என்ன இவன்? அப்ப உம்மா சொன்னதெல்லாம் உண்மைதான் போல. இப்படி பேசுறான் பாரு. இவங்க யாரு? உங்க சிஸ்டரா? அது வந்து ஆமா ஆமா என் சிஸ்டர் தான். என்ன இவன் பார்த்து 10 நிமிஷம் ஆச்சு, அதுக்குள்ள சிஸ்டர்னு சொல்றான். ஏதோ ஒண்ணு, இந்த செல்வா போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும். நீங்க 3 பேரும் தனியாவா இருக்கீங்க? பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தாங்க நாங்க இருக்கோம், எங்க ஃபேமிலிலாம் இருக்காங்க. நீங்க வேணா வாங்க, ஏதாச்சும் வேணும்னா கூட கேளுங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம், உங்க பேரு சொல்லவே இல்லை நீங்க. என் பேரு உமாங்க. உங்க பேர் என்ன? என்னாச்சுங்க? உமான்னு உங்களுக்கு யாரே தெரியுமா என்ன?
தெரியுமே. எப்பா இதுலயாச்சும் உண்மையை ஒத்துக்கிறானே. யாரு உங்க ஒய்ஃபா? என்ன ஒய்ஃபா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் யாரு? நீங்க தான். நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல, எனக்கு உங்களுக்கு தெரியுமே. உங்க பேர் என்ன நீங்க சொல்லவே இல்ல. என் பேரு கௌஷிக். அட பாவி, எதுக்கு வந்தான்றதே மறந்துட்டானே இவன். அங்க பொண்டாட்டிக்கு பேர் பிடிச்சு தெரிஞ்சுன்னு இருக்கா, புள்ள ஒரு பக்கம் தெரிஞ்சுன்னு இருக்கு. இவன் கணிக்கு தங்கச்சி ரெடி பண்ணிடுவான் போலயே. இந்த ஊர்லயே இந்த வசந்தி தான் பெரிய ஆளுன்னு நான் நினைச்சுன்னு இருக்கேன். இவன் 10 வசந்திக்கு சமமாக இருக்கான். இவன் இப்படியே விடக்கூடாது. அக்கா தண்ணி வேணுமா அக்கா? ஐயோ இப்ப வேற பேச்சு கொடுத்தா மாட்டிப்பனே, என்ன பண்றது? அம்மா தண்ணி ஏதாவது வேணுமாம்மா? நான் இங்கதான் இருப்பேங்க, அப்பப்ப உங்களை வந்து பாத்துக்கிறேன். சரி கௌஷிக். பாய். ஏமா இந்த Dress என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மட்டும் காட்டிட்டு வந்துட்டுமா? அக்கா போயிட்டு வாங்கக்கா. இது என்னக்கா கேள்வி? சரிம்மா, உங்களை மாதிரி 4 பேர் நல்லவங்க இருக்கிறதால தான் நாட்டுல மழையே பெய்யுது. பத்தியா நான் சொன்னல, இவளாம் வேணாம், அவங்க கூட்டமே வந்திருக்கா. மொத்தமா அவங்க கூட்டத்தே வச்சு செய்வோம். என்ன சொல்ற? ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நல்லா இழுச்ச வாய் ஒருத்தி மாட்டிக்கிட்டா நம்ம கிட்ட. சொல்ல மவளே, வாமா வா. எங்க உன் மாப்பிள்ளை ஆளு காணோம்? எங்க பின்னாடி வராரா? என்னடா இது, நாத்து வந்த வேகத்துல பையெல்லாம் விட்டு கடாச்சிட்டு பெரிய சண்டையாவெல்லாம் இருக்கும் போல. இனிமே அந்த வீட்டுக்கு என்ன போ சொல்லாதம்மா. நான்லாம் அங்க போக மாட்டேன். உன் கூட இங்கனே கடந்துறேன். என்னமா சொல்ற? என்ன ஆச்சு மவளே? என்கிட்ட சொல்லு, நான் எதா இருந்தாலும் சரி பண்ணி வைக்கிறேன். இப்படி திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்தா அம்மாக்கு நெஞ்சு வலிக்கறாப்ல இருக்குமா? அடே அப்பா, ஆத்தாலும் அவளும் என்ன நடிப்பு நடிக்கிறாளுங்க. இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அவ மாமியாருக்கு தான் நெஞ்சு வலிக்கு வரணும். இவ என்ன நடிப்பு நடிக்கிறா பாரு. ஐயோ நாத்து, என்னாச்சுமா? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. பாருங்க, வேவாத வெயில நானே கோவமா வந்திருக்கேன். எதா இருந்தாலும் நான் சாப்பிட்டு தான் சொல்லுவேன். போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க. சரிம்மா நீ சாப்பிடு வா. சின்ன பொண்ணு போய் சாப்பாடு எடுத்து வை. இவ என்னமோ சண்டை போட்டுன்னு வந்த மாதிரி இல்ல, சாப்பிடறதுக்குனே வந்த மாதிரி இருக்கு. எத்தே என்னத்தே இப்படி இடிஞ்சு போய் உக்காண்டிவ? என்னமா பண்ண சொல்ற? என் பொண்ணு வேற இப்படி சண்டை போட்டு வந்துட்டா. நான் என்ன பண்றதுனே எனக்கு ஒண்ணும் கையில பிடிபட மாட்டேங்குதுமா. எத்தே தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அத்தே கேளுமா கேளு. எத்தே, உங்க பொண்ணு இங்க இருந்து போய் எத்தனை நாள் எத்தே ஆச்சு? ஏன் மருமவள ஒரு 2 நாள் இருக்கும். எத்தே, 2 நாள் தான் ஆச்சு. அதுக்குள்ள சண்டை வாங்கிட்டு வந்து நிக்கிறாவ. அவ மேல தப்பு இருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாரு மருமவள, என் பொண்ணை பத்தி தெரியாம ஏதாவது குறை சொல்லிட்டு திரியாத. அவ எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். அவ இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால தானே இப்படி எல்லாம் பேசுற. உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். போ உங்களுக்கே புரியும். ஏமா என்னாச்சுமா? ஏன் கோபமா உட்கார்ந்துருக்காப்ல இருக்கு? சின்ன பொண்ணு ஏதாவது பண்ணாலா என்ன? அவளா ஒண்ணும் பண்ணலப்பா. உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க ஏதோ சண்டை போல. வா நம்ம போய் கேட்டு வருவோம். ஏமா ஏற்கனவே ஆபீஸ்ல 4 நாள் லீவ் போட்டுமா, லீவே கொடுக்க மாட்டாங்க. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு போயிட்டு வரலாமா? அப்படியாப்பா? சரிப்பா. சின்ன என்னாச்சு? உமா வந்திருக்காலுமே. ஆமாங்க, என்ன புதுசா நடக்கிற மாதிரி கேக்குறீங்க? வாரத்துக்கு 4 நாள் அவ இங்கதான் இருக்கா. ஏதோ சண்டையாமா, எல்லாம் உங்க அம்மா பண்ற வேலை தாங்க. சரி விடு, அதான் தெரிஞ்ச கதை தானே. நான் போய் படுக்கிறேன். ஏங்க உங்க அம்மா சமைக்க சொல்லியிருக்காங்கங்க. காய் எதுவும் இல்ல, கருவேப்பிலை கொத்தமல்லி கூட இல்லைங்க. அப்புறம் என் பொண்ணு வந்திருக்கா, அதனாலதான் அப்படி சமைக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் வாங்கிட்டு வந்துருங்களேன். சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சிறிது நிமிடத்துக்கு பிறகு எவ்வளவு நேரம் ஆச்சு? நானே இருக்கிறத வச்சு சமைச்சிட்டேன். இந்த ஆள் எங்க தான் போய் தொலைஞ்சாரோ தெரியல. ச்சே, இந்த கிழவி பெத்தது அதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இதுவும் அப்படிதான் இருக்கு. ஏயா கடைக்கு போ சொன்னா இங்க வந்து சொகுசா தூங்குறியா? அங்க உன் ஆத்தாக்காரையும் உன் தங்கச்சிக்காரிக்கிட்டையும் நான் கேட்ட பேர் வாங்கணுமா? ஒன்னா செத்து தொலை, ஒன்னாலதான் எல்லாம். சின்ன பொண்ணு, இந்தா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். கரெக்டா இருக்கான்னு பாரு. ஏங்க ஏங்க என்னங்க நீங்க எங்க இருக்கீங்க? அப்ப உள்ள தூங்குறது யாருங்க? ஏமா என்னாச்சுமா உனக்கு? ஏமா மண்டையில இருந்து இவ்வளவு ரத்தம் வருது? எல்லாம் உன் பொண்டாட்டி தான் பிளான் போட்டு என்ன காலி பண்ண பாக்குறா. அது இல்லைங்க, நம்ம பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாவ. நீங்க தான் நினைச்சு நான் கட்டையை எடுத்து அடிச்சு போட்டேங்க. ஏமா நீ ஏமா எங்க பெட்ரூம்க்கு வந்து படுத்த? வெயில்ல
வாய மூடு first நீ. கிச்சன்ல கூட புலம்பிட்டே தானே சமைச்சிட்டு இருந்த. உள்ள போ. என் செல்ல மவளே, இப்பயாவது சொல்ல என்ன சண்டைன்னு நான் வந்து கேக்குறேன். இப்பதாம்மா நானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அப்படியே விடுமா, அது பிறகு பேசிக்கலாம். எம்மா, நான் வேணா உனக்கு கேக் செஞ்சுட்டு வந்து தரட்டுமாமா? நான் இப்பலாம் ரொம்ப நல்லா சமைக்க கத்துக்கிட்டேம்மா. எல்லாமே நான் நல்லா செய்வேம்மா. என்ன சொல்ற? அப்படியே மக்களே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. நீ ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, உங்க அண்ணி செஞ்சு தருவா. கேக் தானே வேணும், நான் அவளை செஞ்சு தர சொல்றேம்மா. அம்மா, அதெல்லாம் எனக்கு வேணாம். நான் நல்லா சமைப்பேன். நீ இரு. என் கையால நீ கேக் சாப்பிட்டு பார்த்தது இல்லல, நான் போய் செஞ்சு கொண்டாறேன். எத்தே எங்கத்தே நாத்து ஆளையே காணா. அதுவா மருமோள, அவ ஏதோ கேக் சூப்பரா சுடுவாளாம். அதான் கேக் சுட போய்க்கிறா மருமோள. எத்தே என்னங்கத்தே சொல்றீங்க? எதுக்கு அத்தே இந்த விவரம் இது விளையாட்டு? அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சுமா நீங்க அவளை கிச்சனுக்குள்ள விட்டீங்க? அதெல்லாம் இல்ல மருமோள, அவ இப்ப சூப்பரா சமைக்கிறாளாம். கம கம்னு கேக் வாசனை வேற வருது. நம்ம சாப்பிட்டு பாப்போம் என்ன. சரி, என்னமோ நீங்க சொல்றீங்க, பாப்போம். அம்மா, இந்த உனக்கு பிடிச்ச சாக்லேட் கேக். எண்ணி உங்களுக்கு பிடிக்கும்ல ரெட் வெல்வெட். உங்களுக்காக ஸ்பெஷலா செஞ்சேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. அது சும்மா சொல்லக்கூடாது. கம கம சூப்பரா இருக்கு. பேசாம நம்ம ஒரு பேக்கரியே ஆரம்பிச்சிடலாம் போலயே. எப்படி நாத்து? என் தங்க மவள, என் செல்லம், எப்படி கேக் செஞ்சுக்குது பாத்தியா? மவள, நீ கூட இப்படிலாம் செய்ய மாட்ட. ஏன் நாத்து என்ன போட்டு செஞ்ச? இவ்ளோ டேஸ்டா இருக்கு. நான் எத்தனை வாட்டி செஞ்சிருக்கேன் தெரியுமா? அந்த டேஸ்ட் வந்ததே இல்ல. இது ஏன் தெரியுமா இவ்ளோ டேஸ்டா இருக்கு? இது நான்வெஜ் கேக் அண்ணி. என்ன நாத்து சொல்ற? முட்டை கேக் தானே, அதுதான் எல்லாரும் போடுறாங்களே. நீங்க மஞ்சள் டப்பால ஒரு மாவு வச்சிருந்தீங்கல்ல? ஆமா நாத்து, அத வேற ஏன் கேக்குற? அது புடிச்சு போச்சு. கீழே கொட்டலாம் தான் வச்சிருந்தேன், மறந்தே போயிட்டேன். ஏன் என்னாச்சு? ஐயா அண்ணி, அதெல்லாம் செஞ்சேன். அந்த பூச்சிலாம் போட்டு செஞ்சதாலதான் இவ்வளோ மணக்குது, டேஸ்டா இருக்கு. அதான் நான்வெஜ் கேக்குன்னு சொன்னேன். ஐயோ மருமகளே, என்னை காப்பாத்துமா. என்ன இவங்க ஆடு கோழிலாம் தின்னுறாவ. அதை விட இது சிறுசுதானே, இதை தின்னா என்ன? எத்தே எத்தே எங்கத்தே? என்ன மருமகளே, யார கேக்குற? எத்தே அதான் தே, உங்க பொண்ணு என் நாத்து தான் தே. எங்க? ஏன் மருமகளே அப்படி பேசுற? அவ இப்ப முன்ன மாதிரிலாம் இல்லம்மா, திருந்திட்டா. மனு கொடுக்க போய்க்கிறா. எத்தே என்னத்தே சொல்றீங்க? மறுபடியும் ஒரு பிரச்சனையா? விவரமா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மருமகளே, ரொம்ப வெயில் அடிக்குது பாத்தியா, அதுக்குதான் ஏதோ கொடுக்க போய்க்கிறாளா. போக்குல சொல்லிட்டு போனா அதான். அப்படியா அத்தை? ஏதோ வில்லங்கத்தை கூட்டுன்னு வராம இருந்தா சரிதான். எம்மா, எண்ணி, நான் வந்துட்டேன். என்ன நாத்து, ஏதோ மனுகின்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? எண்ணி, ஆமாங்க எண்ணி, மனு தான் போய் கொடுத்துட்டு வரேன். என்ன விஷயம் தெரியுமா? ஒண்ணுதான் தெரியும். போக்குள்ள எதுவும் கேட்க கூடாதுன்னு அமைதியா இருந்துட்டேன். இப்ப சொல்லு. ரொம்ப வெயில் அடிக்கிறதால அங்கங்க நீர் பந்தல்லாம் வைக்கிறாங்கல்ல? ஆமா வைக்கிறாங்க, அதுக்கு என்ன நாத்து? அதான் அண்ணி, அங்கங்க நீர் பந்தல் வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி மழை காலத்துல ஏன் எதுவுமே வைக்க மாட்டாங்க? ஆமா பாத்தியா மருமகளே, நான் தான் சொன்னேன்ல என் பொண்ணுக்கு ரொம்ப அறிவுன்னு. ஃபுல்லா கேப்போம் உங்க பொண்ணு அறிவை. அதே மாதிரி மழை காலத்துலயும் அங்கங்க பந்தல் வைங்க. சுட சுட எல்லாருக்கும் டீ போட்டு கொடுங்க, காஃபி போட்டு கொடுங்க, சுட சுட மொறு மொறுன்னு பஜ்ஜி போட்டு கொடுங்கன்னு சொல்லி மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி ஐடியா? ஏம்மா, எங்கம்மா போற? அதுவா நாத்து, கதவை சாத்த. ஏன் தம்பி, என்னாச்சு? யாரும் விரட்டிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குத்தான். என்ன இந்த நாத்து போன் பண்ணாலும் எடுக்க மாட்டுது, மெசேஜையும் பார்க்க மாட்டுது. என்னதான் பண்ணுதோ தெரியலையே. ஏதாச்சும் வேலை விட்டா இப்படிதான். என்ன மெசேஜா? என்ன பண்ணிருக்காவ அண்ணி? காய்கறி வாங்கிட்டு வரணுமா? என்கிட்ட கொடுத்தது 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு நான் Dress வாங்கிட்டேன். இதுல எங்க இருந்து காய் வாங்கிட்டு வரது? பெரிய ஆளா இருக்குது நாத்து. அதுகிட்ட காசு கொடுத்ததுக்கு நம்மளே போயிட்டு வந்திருக்கலாம் போல. எந்த மெசேஜையும் பார்க்க வேற மாட்டேங்குது. யாருகிட்ட? இந்த உமாவா கொக்கா? எடுப்பனா நானு? யாராச்சும் சொல்லி அண்ணிக்கிட்ட
நாத்தே வாங்கிட்டே என் வேலையை காட்டலான்னு பாக்குறியா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இப்ப பாரு. என்ன அண்ணி 10,000 அனுப்பிச்சிருக்காங்க. என்னன்னு அண்ணிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ அண்ணி, 10,000 காசு அனுப்பிச்சிருக்கீங்க. எதுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அண்ணி? எனக்கா? என்ன அண்ணி சொல்றீங்க? ட்ரெஸ் எடுத்துக்கவா? சரிங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ். வச்சிரேன். சொல்லுங்க. ஆமா நாத்து, அந்த காசு ஃபுல்லா உனக்கு தான். ஒரு 2000 ரூபாய்க்கு மட்டும் மல்லிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு வாட்ஸ்அப்ல. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துரு. என்ன பார்க்கலையா? சரி இருக்கட்டும். வாங்கிட்டு வந்துரு. சரி. அப்புறம் அண்ணாச்சி கடையில ஜிபேலாம் இல்ல, உன்கிட்ட இருக்க காசை வச்சு வாங்கிக்கோ. அப்புறமா இந்த காசுல இருந்து எடுத்துக்கோ. என்ன? சரிம்மா. அண்ணி, நீங்க சொன்னதெல்லாம் நான் வாங்கிட்டேன். இந்த காசுல நான் எனக்கு பிடிச்ச Dress எல்லாம் வாங்கிக்கிட்டா. என்ன நாத்து? வாங்கிட்டியா? நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டேல்ல, ஒன்று கூட மறக்காம. சரி நாத்து. அப்புறம் உனக்கு நான் காசெல்லாம் அனுப்பல, நம்பர் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன். அது உனக்கு ஜிபேல காசு வந்த மாதிரி காட்டியிருக்கு போல. அதை டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சரி. என்ன வச்சிடுறேன். சொல்றா, அதான்